ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் ஆ பூமி எங்கும் குடியிருக்கிற ஆ சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் ம் பாசைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், சரி சரி. இப்போ ராஜா சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நான் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல காரியத்தை நான் எழுத போறேன், அது உங்களுக்கு சமாதானம் பெருகட்டும். என்னவென்றால் ஒரு ஒரு கனவு கண்டார். ராஜா கனவு கண்டார். ரைட். இப்ப அர்த்தம் தெரிவிக்கணும். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஓ நான் சொல்றேன், அர்த்தம் தானே நம்ம தலைமை குரு சொல்வாரு, இந்த வேத வசனத்துக்கு அர்த்தம் தானே அந்த குருவானவர் சொல்வாரு. நான் சொல்றேன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குருவும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்லுவான். உங்களுக்கு விளங்காது. வேத வசனத்துக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்லுவார். அதனால நீங்க 10 பேர்கிட்ட போய் கேட்டா தான் கடைசியில் ஒன்றும் தெரியாம போகும். உள்ளத்துக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்னத்தை சொல்றாரு அப்படின்னு பாருங்க. இதுதான் உங்களுக்குரிய வழின்னு பட்டு தெரிஞ்சதுன்னா அதை பிடிச்சிக்காங்க. அதுக்கு போய் சந்தேகம் கேட்கிறேன், அதுக்கு போய் விளக்கம் கேட்கிறேன், விளங்காம போயிடும். ஒன்றும் கஷ்டமா இல்லை. கர்த்தருடைய வசனம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இருக்கா? கஷ்டமா இருந்துச்சுன்னா கெட்டு போறவனுக்கு தான் கஷ்டமா இருக்கும்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அர்த்தத்தை சொல்லுங்க. நீங்க சொப்பனத்தை சொல்லுங்க, அர்த்தம் சொல்றோம். அவர் சொல்லிட்டாரு, போங்கடா, இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம், சொப்பனத்தையும் சொல்லு, அர்த்தத்தை உன்னால சொல்ல முடியுமா இல்லையான்னு நான் கண்டுபிடிப்பேன். அவ்வளவுதான். இப்ப அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இது மனுஷர்களோடு கூட வாசம் பண்ணாத, வசனம் எடுக்கிறீங்களா? மனுஷர்களோடு வாசம் பண்ணாத தேவர்களால தான் இது முடியும். நான் சொல்றேன், மனுஷரோடு வாசம் பண்ணதுனாலதான் முடியும். மனுஷர்களோடு வாசம் பண்ணாத தேவர்களால முடியுமா? அல்லேலூயா. ஆமா, அவங்க அப்படிதான் சொன்னாங்க. நான் 4க்கு போக வேண்டாம், அதுக்கு முன்னாடி போயிருக்கேன். ஸ்தோத்திரம். மனுஷர்களால 2:15 வாசிப்போம். ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அரிது. மாம்சமா இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார். இல்லை, இதை அறிகிறதுக்கு ஒருத்தரும் இல்லை. அல்லேலூயா. ஆமா, இப்படி யாருங்கல்ல மாம்சமா இருக்கிறவளோ